இந்த காணொளியில் இணைந்திருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ராஜேஷ் என்றும் உங்களில் ஒருவனாக, உங்களின் நண்பனாக. ஒரு காருடைய கவர் அந்த காரின் பெயிண்ட் அல்லது விண்ட்ஷீல்டு பகுதியில் ஸ்கிராட்சை ஏற்படுத்துமா என்ற கேள்விக்கான பதில் என்பது உறுதியாக ஏற்படுத்தும் என்பதுதான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காருடைய கவரை சரியாக உபயோகப்படுத்த தெரியாவிட்டால். பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காரில் வெளியில் சென்று விட்டு வீட்டுக்கு திரும்பின பிறகு அந்த காருடைய கவரை ரெகுலராக போடக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சுருக்காங்க. ஆனால் அந்த காருடைய கவர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்க்கிங் பிளேஸில், கார் ஷெட்டில் ஒரு ஓரமாக வச்சுருப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் ஒரு ஓரமாக தூக்கி வச்சுருப்பாங்க. வெகு சில வீடுகளில் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சுருப்பாங்க காருடைய கவரை. பெரும்பாலும் இந்த காருடைய கவர்கள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் எங்கேயாவது அப்படி சுருட்டி கூட வச்சுருப்பாங்க, மடக்கி அப்படி ஓரமாக வச்சுருப்பாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காருடைய கவரில் ஏகப்பட்ட தூசி உள்ளே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் 2 பேர் அங்கே இருக்க மாட்டாங்க இல்லையா, சிங்கிளாக போடுறதுனால சும்மா லைட்டாக உதறிட்டு அப்படியே தூக்கி என்ன பண்ணுவாங்க, காரில் வந்து கவரை போடுவாங்க. ஏற்கனவே இந்த காரில் நல்லாவே டஸ்ட்டு இருக்கும் ஏற்கனவே, ப்ளஸ் இந்த காருடைய கவரிலும் உள்ள டஸ்ட்டு ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த காருடைய கவரை போடுவாங்கல்ல, அப்படி போட்டு இழுக்கும் பொழுதே அந்த உள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு மணல்கள் இருக்குல்ல, அந்த உராய்வுத்தன்மை மூலமாக அந்த பெயிண்டில் நல்லாவே ஸ்க்ராட்ச் உள்ளே விழுந்துக்கிட்டே தான் வரும். ஆனால் வெளியில் உடனே எல்லாம் அது தெரியாது, ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படியே டெய்லி வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கவரை முழுவதுமாக போட்ட பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னா, அகல வாக்கில் வந்து அதில் டை பண்ணக்கூடிய அந்த கயிறு வந்து இருக்கும். காருடைய அகல வாக்கில் மட்டும்தான் இருக்குமே தவிர நீள வாக்கில் வந்து அதுக்கு டை பண்ணுற மாதிரி இருக்காது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிரைவிங் சீட்டில் இறங்கி நிற்கும் பொழுது அந்த இடத்துக்கு கீழே தான் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அந்த டை பண்ணி வைப்போம். ஆனால் அந்த நீள வாக்கில் என்று சொல்லக்கூடிய முன்பக்கம் மற்றும் பின்பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலாஸ்டிக் மட்டும்தான் இருக்கும். ஜஸ்ட் லைட்டாக ஒரு டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே ரொம்ப லூஸ் ஆயிரும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க கார் கவரை போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் லைட்டாக காற்றடித்தால் கூட அந்த கவர் என்ன பண்ணும், அப்படியே அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த அசைவின் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய டஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த டஸ்ட்டும் இந்த கார் கவரும் சேர்ந்து உராய்வுத்தன்மை ஏற்பட்டு காரில் நல்லாவே ஸ்க்ராச்சஸை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஒரு காருடைய கவரை நம்ம போடுறதுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள தூசி படியக்கூடாது என்பது தான் மெயின் கான்செப்ட். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அதில் ஸ்க்ராட்சை ஏற்படுத்துவதற்காகவே நம்ம கவரை போடுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த கார் கவரை வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுபடி இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேர் செய்கிறதே கிடையாது. அதனால தான் அந்த கார்களில் ஸ்க்ராச்சஸ் வந்து நல்லாவே தெரியும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய காரை நல்லா கழுவி விட்டுட்டு வெயிலில் கொண்டு விட்டுட்டு சைடில் நின்று பாருங்கள், அந்த காரோட சைடில் நின்று பாருங்கள். அலையாக குட்டி குட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சின்ன ஒரு கோடுகளாக வந்து தெரியும், ரொம்ப மைனூட்டாக தெரியும். அந்த கோடுகள் எப்படி ஏற்பட்டது அப்படி புது கார்கள்லேயே, நீங்கள் புது கார்கள்லேயே ஒரு வாரம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னாலே அதில் சின்னதாக தெரியும். அதற்கு காரணம் இந்த கார் கவர்கள் தான். அப்போது எப்படி கரெக்டாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் கவரை அப்ளை செய்ய வேண்டிய முறை என்பது, அந்த காரை முழுவதுமாக வாஷ் செய்து விட வேண்டும், கழுவி விட வேண்டும், கம்ப்ளீட்டாக கழுவிடணும். நீட்டாக கழுவின பிறகு இந்த காருடைய கவரை 2 பேர் சேர்ந்து தூசியாக இருந்துச்சுன்னா நல்லா உதறிட்டு கம்ப்ளீட்டாக அந்த தூசியெல்லாம் போயிருச்சு அப்படின்னா ஓகே. இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா அந்த கார் கவரையும் நன்றாக வாஷ் செய்து விட்டு நல்லா காய வச்சுட்டு தான் அந்த கார் மேலே போடணும். எப்படி 2 பேர் சேர்ந்து கரெக்டாக போட்டுட்டு உங்களுக்கு அகலவாக்கிலும் கட்ட வேண்டும், நீளவாக்கிலும் கட்ட வேண்டும். நீளவாக்கிலும் சொல்கிறேன்னா முன்பக்கம் ப்ளஸ் பின்பக்கம். நீங்கள் கேட்கலாம், அந்த கார் கவரில் முன்பக்கத்தில் நமக்கு கயிறு கொடுத்துருக்க மாட்டாங்களே. உண்மைதான். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரா கயிறு எடுத்து கார் கவரில் கட்டிட்டு கீழே அந்த பம்பருக்கு, காரோட ஃப்ரண்ட் பம்பருக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் கட்டி விட்டுடலாம். அதே மாதிரி பின்பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா அடியில் இடங்கள் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கட்டி விட்டு அந்த கார் கவரை வந்து நல்ல டைட்டாக 4 பக்கமும் நல்ல டைட்டாக பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நீங்கள் கேட்கலாம், இதை டெய்லி செய்ய முடியுமாங்க, இது எவ்வளோ பெரிய வேலை அப்படின்னா உண்மைதான், டெய்லி செய்ய முடியாது.
கார் வந்து ஒருவேளை நீங்கள் ஒரு வாரம் எடுக்கலை, 10 நாள் எடுக்கலை, ஒரு மாதம் எடுக்கலை அப்படின்னா தான் இந்த மாதிரி நீங்கள் போடணும். டெய்லி நைட்டு வந்து நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு எடுத்து கவரை போட்டுட்டு காலையில் எடுக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அதுக்கு நீங்கள் கார் கவர் போட வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, காருக்கு கவர் போடாத வாகனங்களை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதில் இந்த மாதிரி எந்த ஸ்க்ராச்சஸும் இருக்காது. ஆனால் தூசி நிறைய ஒட்டும். ஆனால் அந்த தூசி வந்து ஸ்க்ராட்சை ஏற்படுத்தாது, ஜஸ்ட் ஒட்டி இருக்கும், அதில் எந்த அசைவும் கிடையாது. அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து உடனடியாக தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணியாச்சு அப்படின்னா அப்படியே வித்தவுட் ஸ்க்ராட்ச் வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். நல்ல தூசியாக இருக்குது, நீங்கள் நினச்சி பாருங்கள், கார் ஃபுல்லாக ஒரு 10 நாள் எடுக்கலைங்க, நல்ல தூசியாக இருக்குது, ஒன்றுமே செய்ய வேண்டாம், ஒரு கப்பு வாட்டர் எடுத்து ஊற்றி பாருங்கள், அப்படியே போயிடும், அதில் எந்த ஸ்க்ராட்சும் ஏற்பட போவதில்லை. அப்போ இந்த கார் கவர்கள் வந்து வேலியே பயிரை மேய்ந்தது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதே போல் என்ன பண்ணுது, காரில் ஸ்க்ராச்சஸை ஏற்படுத்தி விடுகிறது. ரெகுலராக நம்ம வந்து அது பாதுகாப்பாக வைப்பதாக கருதி நம்மளே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அதில் வந்து கோடுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை வந்து நீங்கள் விண்ட்ஷீல்டில் கவனிக்கலாம், ரொம்ப கவனமாக பார்க்கலாம். எப்படி தெரியுமா, இரவு நேரங்களில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு புது காராகவே இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து வந்து தூசியிலேயே கவரை போட்டுட்டே இருக்கீங்க. ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த விண்ட்ஷீல்டில் ஆப்போசிட்டில் ஒரு லைட்டு வருதுன்னு வைங்களா, அந்த லைட்டு கிளாரில் பார்த்தீங்கன்னா நிறைய லைன்ஸ் வந்து தெரியும், குட்டி 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 லைன்ஸாக தெரியும். நீங்கள் என்றைக்காவது யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ கோடு தெரியுது, நம்ம வந்து கார் புது கார் தானே, ஏன் இவ்வளோ கோடு வந்துச்சு அப்படின்னு ஒரு என்னைக்காவது சிந்திச்சு பாருங்கள். அப்போ புரியும், ஓஹோ நம்ம கார் கவர் தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்கா அப்படிங்கிறது அப்போ புரியும். அப்போது நான் சொல்கிறதுலேருந்து ஒரு விஷயம் தெளிவாக எடுத்துக்கோங்க, கார் கவர் என்பது தினமும் தூசியில் தூக்கி போடக்கூடிய பொருள் அல்ல, அது ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அல்ல. அது வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் எடுக்காமல் இருக்கிறதுக்காக பாதுகாப்பாக வைக்கப்படக்கூடிய ஒரு பொருள். அதுக்கு வந்து தூசி படக்கூடாது அப்படிங்கிறது தான் கான்செப்டே. ஆனால் தூசியோடு கொண்டு போடுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. இனிமேலாவது நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு கார் கவர் என்பதை வந்து ஒதுக்கி வச்சுருங்க, தேவையில்லாத இடத்துல அதை ஒதுக்கி வச்சுருங்க. இன்றைக்கி பொல்யூஷன் உள்ள சிட்டியில் நிறைய பொல்யூஷன் இருக்குது. ஒரு பைக் கொண்டு விட்டாலும் சரி, ஒரு கார் கொண்டு விட்டாலும் சரி, அடுத்த 1 மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தூசியாக இருக்குது. பர்டிகுலராக ஆடி மாத காற்றெல்லாம் வரும்பொழுது பரிதாபமாக இருக்கும், சில கார்களுடைய கவரை பார்த்தா கிழிஞ்சு போயிடும், அந்த இடத்துல அவ்வளோ காற்று அடித்து கிழிஞ்சு போய் இருக்கும். 2 பக்கம் கட்டி வச்சுருப்பாங்க, முன்பக்கம் பின்பக்கம் தூக்கிட்டு இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பறந்துக்கிட்டே இருக்கும் அந்த கவரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த காற்றில் மணலும் சேர்ந்து வரும், அந்த காரில் ஒட்டிக்கிட்டு இருக்கும், ப்ளஸ் இந்த கவரும் சேர்ந்து அதில் வந்து எவ்வளோ ஸ்க்ராச்சஸை நிறைய ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நம்ம தெரியாமல் நம்ம மூடி போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் நாம் இருப்போம். அப்போ ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, தேவையில்லாத இடத்தில் இந்த கார் கவர்களை பயன்படுத்தவே கூடாது. அதற்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், பேசாமல் வெறுமனே விட்டுடலாம், அதுக்கு கவரே போட வேண்டாம். அதனால் நீங்கள் கார் கவர்களை சரியாக உபயோகப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், டெய்லி யூசேஜாக அதை பண்ணாதீங்க. எங்கேயாவது போகணும் அப்படின்னா நைட்டில் வந்துட்டு காலைல போகிறீங்க அப்படின்னா அப்படியே நிற்கட்டுமே. இப்போ என்ன, கார் கவர்களையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குவாலிட்டி இருக்குது. உங்களுக்கு சாஃப்டாக இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் கவர்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடிய தார்பாய் மாதிரி டைப் கவர்ஸ்லாம் இருக்குது. எந்த கார் கவர்களாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருக்குமே பொதுவான ஒரு விஷயந்தான். ஸோ இந்த கார் கவர் என்பதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய அனுபவங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுலேருந்து பல பேர் அந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.